அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கொஃபியூத் பிரமுகர் சீசன் 2ல சந்தித்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு இங்க வருகை தந்திருக்கிறவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதே மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர், அதே மாதிரி ஒரு வைரல் கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ பிரேம்ராஜ் பிரவீன் தான் வந்திருக்காங்க. வணக்கம். பிரவீன்ராஜ் பிரேம்நாத். ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். காரைக்குடி முதல் லண்டன்ல இருந்து இப்ப இங்க மறுபடியும் இந்தியா. இந்த அனுபவம் அதாவது எப்படின்னா, நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை யோசிச்சிருப்போம், நிறைய விஷயம் பண்ணணும் ஐடியா இருக்கும். ஆனா நீங்க வந்து இப்ப காரைக்குடியில இருந்து லண்டன் போய் அங்கேயும் சும்மா இருக்குல்ல, ஹாலிவுட், அதே மாதிரி அங்க இருந்து ரீல்ஸ் போடுறது, நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, மெசேஜ் பண்ணவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்க. இல்லங்க, உண்மையிலே சாமி சத்தியமா நிறைய மெசேஜ் வந்துருச்சுங்க. இங்க வந்து ரிசீவ் நீங்க வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய மெசேஜ் வந்துருந்தது. அழகான பசங்களுக்கு விட அழகான பொண்ணுங்களுக்கு. சரி ப்ரோ, காரைக்குடியில இருந்து லண்டன் இந்த அனுபவம் எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம்? பேசிக்கா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபிலிம் மேக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் முடிச்சேன், அதான் தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லையா, இன்ஜினியரிங் முடிச்சா சினிமா தானே போகணும். ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சோடனே ஃபிலிம் மேக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்து. ஸோ அதை முடிச்சுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் போர்ட்ஃபோலியோலாம் வச்சு அப்ளை பண்ணி தான் நான் யூகே போனேன். ஏன்னா இதில் கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண டிஸ்காம் பண்ணணும் ஐடியா, பட் அது பண்ணல, அதுக்கு வேலை வேற பண்ணனால சரி ஓகே மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூகே போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர், ஏன்னா நம்ம ஊர்லயும் இருக்கிறத விட இங்கே அது கொஞ்சம் அதிகமான இது கிடைக்கும் இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய டீமே இங்க வந்து அரேஞ்ச் ஆனோம். இங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன் அப்போதைக்கு. ஸோ அது மாதிரி அங்கேயும் ஒன்று ஆரம்பிச்சேன். ஸோ அங்கே போனோன்னா ஒரு பெரிய டீம் அரேஞ்ச் ஆச்சு, ஃபிலிம் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ அது ஒரு பிக் டீம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் ரன் பண்ணி இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். சரி, அதை விட உங்களை வந்து வைரல் அப்படின்னு சொன்னா, யாரா இந்த பையன் இவ்வளவு பேர்ல ஒருத்தன் தெரிறானே அப்படின்னு சொல்லி குறிப்பாக ரொம்ப வைரலா இருக்கு. நிறைய பேருக்கு உங்களை ரீச் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது கோவிந்த் சரி, அதுல நீங்க ஒரு ஸ்டோரி வேறு சொல்லுவீங்க, ஃபிளைட்ல போனது, அதெல்லாம் வந்து ரொம்ப வைரலா இருக்கு. சொல்ல போனா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த மாதிரி இன்டர்வியூவோ இல்ல லைவ் டிவில நான் பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஹைட்டா இருக்கவங்க எல்லாம் வரலாம்பா அப்படின்னு. சரி, நான் போன் பண்ணி என்னங்க வரலாமா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு ஹைட் இருந்தேன், 6'6" இருக்கேன். அப்போ வாங்க அப்படின்னு. அவ்வளவுதான், இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளா இருக்கு. செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உன் பேர் என்ன சங்கிலி, இனிமே உன் பேர் கங்கிலி அப்படின்னு போட்டு அந்த மாதிரி கொண்டு போனேன். அதுல போனதுக்கு அப்புறம் சும்மா நார்மல் கேள்வி பதில் தானே இருந்திருக்கும் இல்லையா, நம்ம அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி போற அளவுக்குலாம் நம்ம கண்டென்ட் கிரியேஷன்லாம் கிடையாது அப்போதைக்கு. ஸோ போய் பார்த்து பேசுனேன், பயங்கர அந்த நேரத்துல வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுதான் பெரிய ரீச்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சு, அப்படி நான் யூகே போயிட்டேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பாதிக்கும். ரொம்ப நல்லா அழகா இருந்தாலும் கமெண்ட் அடிப்பாங்க. இப்ப எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, ஆமா இப்ப வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப சிக்கலா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு இப்ப பாருங்க, இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதே கொஞ்சம் கம்ஃபர்டபிளே உட்கார்ந்துருக்கு, ரொம்ப சின்ன சேரா இருக்கு. சோ அந்த மாதிரி பேசிக்கா ரொம்பலாம் இல்ல. இந்த உலகத்துல படைச்ச எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, அது எதுவுமே நாங்க அனுபவிக்க முடியாது. சோ அது கொஞ்சம் ப்ராப்ளம். ரெண்டு இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து சில பேர் இதை வந்து பிளஸ்ஸா எடுத்துப்பாங்க. சோ நீங்க அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கீங்க. நீங்க நிறைய அது மனசை பொறுத்து. சில பேர் இல்ல, என்னடா நம்மள எல்லாருமே வந்து வித்தியாசமா பாக்குறாங்களோ. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா நான் 12th காலேஜ் படிக்கும் போது நார்மல் ஹைட்ல அந்த 6 feet கூட கிடையாது. காலேஜ் டைம் போகும்போது டக்குன்னு வளர்ந்தேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, சாட்டர்டே ஆனிச்சா சந்தைக்கு போவோம். சந்தைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில எல்லாம் இப்படி கட்டியிருப்பாங்க, அந்த தார்பாய் மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்களா. சோ நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல வந்து பயங்கர ஹைட்டான அந்த தார்பாய்க்கு குனிஞ்சு அப்படி போயிட்டு எல்லாரும் வித்தியாசம் பார்த்தாங்க, மாறி மாறி அதுல இருந்து வெளியிலே போறது இல்ல. சோ அதுல இருந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் ஆயிட்டேன். ஐயோ நம்ம ஒரு மாதிரி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரி ட்ரை பண்ணீங்க? அது உண்மையை சொல்ல போனா பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு லைஃப் தான். அதுக்கு காரணமே மக்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ சொல்ல போனா வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ண மாட்டாங்க, சரி அந்த மாதிரி ரொம்ப ரேரா இருக்கும்.
பட் நிறைய பேர் வந்து ஈஸிலி ஆக்சசிபிள், டக்குன்னு வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. ஏதோ நான் ரொம்ப நாள் தெரிஞ்ச பசங்க மாதிரி, எனக்கு தெரியுமா, இல்ல தெரியாது, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு ஆரா கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். சோ அதுல இருந்தே நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாட்டேன். எல்லாரும் ஜாலியா வந்து பேசி 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 அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். அதான் உண்மை. ஓகே, அதாவது என்னதான் செஞ்சிருந்தாலும் நம்ம இப்படி இருக்கிறோன்றது தானே, நம்மளை தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆரா வந்து அடுத்தவங்களோட கனெக்ட் ஆகுறது, அது ஒரு வரம் இல்லையா? சரி, அது ஒரு வரம் இருக்கட்டும். அடுத்த விஷயம், ஐயோ நிறைய கேள்வி வச்சிருக்காரு போல. இல்ல இல்ல அதெல்லாம் தானா இந்த வாய்ஸ். ஓகே, அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் இல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, சூப்பரா இருக்குடா வேற. அதே வேற நீங்க வேற ரீல்ஸ்ல வேற டப் பண்ணி வேற போடுறது. சோ அந்த மாதிரி அது வந்து எனக்கு பேசிக்கா இப்படி வாய்ஸ்ல ஒரு தடவை கிராக் ஆயிடுச்சு. நான் 12th முடிச்சோடனே எனக்கு கிராக் ஆயிடுச்சு. அது வரைக்குமே எனக்கு பெருசா தெரியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா நேர்ல ஒரு மாதிரி இருக்கும், அந்த மைக்ல கேட்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கைதி பட ஷூட்டுக்குள்ள செட் இருக்குல்ல, அது அந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு வுட்ல பண்ணிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், நான் அப்போதைக்கு அது வீடு நினைச்சிருந்தேன். அப்பதான் முதல்ல சினிமாலாம் பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு செட் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா டிக்டாக்ல வீடியோ எடுத்து போட்டேன். இங்க பாத்தீங்களா மக்களே, இது வெறும் வுட்டு தான், இவ்வளவு பெரிய பில்டிங்காவே கட்டியிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு முடிச்சிட்டேன். சும்மா நார்மலா போட்டு முடிச்சிட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லா கமெண்ட் பண்றானுங்க, யாருப்பா அது, அர்ஜுன் தாஸ் வந்து பேசி வச்சிருக்காரு அந்த படத்துல அவரோட இல்ல அப்படின்னு. என்ன எதுக்கு சம்பந்தமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமாட்டி தான் எனக்கு தெரிய வருது, ஓகே வாய்ஸ்ல டிஃபரெண்ட் இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு நம்மள்ட்ட, அதனாலதான் எல்லாரும் டிஃபரெண்டா தெரியுது போல. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. நமக்குள்ள இருக்கிற அந்த டேலண்டையும் சரி, நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும் போது நம்மளா அப்படியா இதுல நீங்க சொன்ன மாதிரி பிளஸ் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மைனஸ். அதாவது சில நேரத்துல சில ரிஜெக்ஷன் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில சினிமா வாய்ப்புகள் கூட தட்டு போயிட்டு விட்டுருவோம். சில நேரத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கும் போது இப்ப இல்ல, இதெல்லாம் நினைக்கவே இல்லை. நான் கிட்ட அதை பார்த்து மிச்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த ரிஜெக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சும்மா சொல்லுங்க. அந்த யோகி பாபு இன்டர்வியூ கேட்பார்ல, அழுகாம சொல்லுங்க, அது மாதிரி அழுகாம சொல்லுங்கன்றீங்களா? சரி சரி கண்ணத்தா. சோ அது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பெருசா சொன்னா பெருசா சொல்லலாம். இதுதான் கம்பத்து பொண்ணு பாட்டு நினைக்கிறேன், சண்டைக்கோழி 2 வந்து காரைக்குடியில தான் எடுத்தாங்க. அப்போதைக்கு வந்து ஷூட்டிங் கால்லாம் தேவைக்கும். நாங்களாம் அப்படியே எனக்குலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட், கேமரால வரப்போறப்பா அப்படின்னு. எனக்கு ஃப்ரெண்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தானுங்க. தாம்சன் ஒருத்தன், அப்புறம் இன்னொரு ஒரு பையன்லாம் இருந்தான். அவங்க எல்லாம் வரவே மாட்டேன்னாங்க. எனக்குலாம் வேற இருக்குடா, வெளியில போறேன், சும்மா 2 ஷாட் அப்ப தான் என்னையும் விடுவாங்க. சரி சொல்லி போயாச்சு. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஷாட்ல நிக்க வைக்கிறாங்க. கேமரா ஆங்கிள் நான் சிக்கவே இல்லை. சொல்ல போனா கீர்த்தி சுரேஷ் வந்து மஞ்சள் தண்ணி ஊத்துற சீன் இருக்கும். அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் வச்சாங்க. நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தேன். அப்புறம் வேற பர்சன்லாம் அடுத்தடுத்து இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, இல்லப்பா இவர் கேமரால சிக்கல, பின்னாடி அடுத்த பொண்ணு கடைசியில தள்ளிட்டாங்க. கடைசியில் நான் வரவே இல்லை ஸ்கிரீனுக்குள்ள. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷால் வந்து அவர் ஓட்டிட்டு வருவாப்புல காரு, அந்த இதுல வரும்போதும் ஷாட் வந்து இல்ல ரொம்ப காருக்கு மேல தெரியாதப்புல பின்னாடி தள்ளு அப்படின்னு எல்லாத்துலயும் உண்டா. இவங்க சொல்ல போனா நான் கூட்டு வந்த ஃப்ரெண்டு மேல கீர்த்தி சுரேஷ் வந்து மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. பார்த்தோரே வயிறு இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சோ அது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம் தான் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேமராக்குள்ள வரவங்க இல்ல நீ வரவே கூடாது இல்ல. அதுல வந்து நீங்க இப்ப இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்த இதெல்லாம் ரீல்ஸ் அதை கட் பண்ணி போடுவாங்கல்ல, அதுல ரவுண்டா அப்படி பாத்தியா இவர் தான் அவரு, யாரா அவரு எனக்கே தெரியல. ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கார்த்திங்கிற என்னோட வந்து பர்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்ஷன் எல்லாம் பண்றாப்புல, நாங்க இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஷார்ட் வைக்கணும். ஓகே, ஒரு ஃப்ரேம்ல வந்து ஷார்ட் வைக்கணும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தூக்கி கேமராமேன்லாம் இங்க பிடிச்சிருப்பாரு, கேமரா இப்படி பிடிச்சிருக்க மாட்டாரு, இங்க பிடிச்சிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு கேமரா ஆங்கிள்லாம் உங்களுக்கு வைக்கவே முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எனக்கு ஸ்கிரீனுக்குள்ள வர முடியல அவ்வளவா. அதனால நான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயங்கள்ல டைரக்ஷனாவும் இதாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயம் பேச இருக்கு. சரி, இந்த ஸ்ரீலங்கா வருங்க எப்படி இருந்துச்சு? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. ஆனா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜப்னா ஸ்ரீலங்கன் பாய்ஸ் தான் அதிகம். இங்க வந்து அவங்க கேங் கூட தான் தெரியுது. அந்த சின்ன தமிழான்னு ஒரு பையன் இருப்பாப்புல, அவர்லாம் பயங்கர க்ளோஸ் எனக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸோட நான் சுத்தி தெரிவேன். அப்படி இருக்கும்போது இங்க வந்தோடனே அதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் இதாயிடுச்சு, கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு, அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறது வந்து ஏதோ கொஞ்சி பேசுற மாதிரியே ஃபீல் ஆகும். வீட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க.
தம்பி வாரீங்களா அவங்க மகனே டேய் வரியாலையாடா அப்படின்னா சோ அவ்வளவுதான் இருக்கும். கேட்கும் போது இங்க உள்ள நிறைய பேரை மீட் பண்ணும்போது சொன்னாங்க இந்தியாவில ரொம்ப ஹார்டா பேசுவாங்க, ரொம்ப ரகடா பேசுவாங்களா, அந்த மாதிரி பண்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லையே, வாடா போடா இங்க வாடான்னு சொல்றதே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வாங்க தம்பி போங்க தம்பி, அந்த பசங்களை தன்னோட பசங்களே அப்படித்தான் கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு. ஓ அப்படியா, எங்களுக்கு அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுற மாதிரி தெரியுதா. சோ அந்த பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சாப்பாடு டாப் நாச், நிறைய சாப்பாடுலாம் ட்ரை பண்ணலாம். போனீங்க அதுல ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு, அதனால போட்டோ எடிட் பண்ணும்போது அது சொல்லப்பட உண்மை. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த சினிமேட்டிக்கா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எடுக்க ஆரம்பிச்சது. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா போக என்னால அந்த சினிமேட்டிக்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க போய் நிக்கும் போது நெஞ்சில இருந்து எல்லாம் காத்து போயிடுச்சு. ஐயோ காப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இறங்கி வரதை நினைச்சு பார்க்க முடியலன்னா அந்த சீரியல் அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பள்ளம் தான். அரண்டுச்சா, நீ வேணா இங்க வர மாட்டேன், நீ வேற கிட்ட கூட்டிட்டு போங்க. நீங்க நினைச்சீங்களா நம்ம ஏறுவோம் இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கு? சீரியஸா என்னன்னா ஜஸ்ட் படிக்கலாம் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏறி போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய இங்க யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷன் தான் இல்லையா, நாங்க நிறைய பிளேசஸ்ல ஏறி போய்கிட்டு இருப்போம் வருவோம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனா இது செஞ்சிருச்சு, ஏறி முடிச்சிட்டேன், அப்பா வந்துட்டேன் பார்த்தா அதுக்கப்புறம் இந்த பயக்குற நான் வரல. இந்த ஆர்டிக்கு வீடியோ எடிட் பண்ணி போட்டுருந்தாருப்பா, முடியல. அப்படியே சொல்லப்போனா சினிமேட்டிக்கா ஹீரோயிசம் பண்ண வீடியோ அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு எடிட் பண்ணும்போது. இதை இப்படி போட நான் இப்படி போட்டுருவோம்னு சொல்லி போட்டேன். சரி, எப்படி இருந்துச்சு? அடுத்து என்ன எந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க? நிறைய பிளேஸ் பேர் எனக்கு தெரியலங்க. கேண்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா சம்திங் ஒரு பிளேஸ்ல அந்த சுத்தி இருக்க அந்த போயிட்டு வந்தேன். அந்த பிளேஸ் பேர் தெரியல, பட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஃபால்ஸ் எல்லாம் நினைக்கிறேன், ஃபால்ஸ் எல்லாம் வேற லெவல். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுத்தி பார்த்துட்டு வந்தேன், பட் பேர் தான் என் மண்டையில நிக்கவே இல்லை. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம ஒரு ஐடியால வந்திருப்போம், இப்படிதான் இருக்கும், நம்ம இத்தனை வீடியோஸ் நம்ம பாக்குறோம், நமக்கு தெரியாதாடா அப்படி. ஆனா அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்போது நிஜமாவே இருக்குடா, அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து ஃபீல் பண்ண மாதிரி? இல்ல, எனக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன். என்னன்னா பாத்தீங்கன்னா மேக்சிமம் இது தமிழ்நாடு மாதிரி தான் இருந்தது. ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோல மீட்டர் போடுறாங்க இங்க. இந்தியால கிடையவே அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஆட்டோல மீட்டர் போடுறதா இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ரேண்டம் பார்க்கும்போது கான்ஸ்டபிள்லாம் AK-47 அவர்லாம் இதோட நின்றுட்டு இருந்தாரு, அந்த விஷயமா இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது இது தமிழ்நாடு மாதிரியே வித்தியாசமா இருக்கு. ஆனா கிளைமேட்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. பட் பொதுவா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டிஃபரெண்டா இருந்தது. ஓகே. அதே மாதிரி இந்த மக்களோட பேசுறது, பழகுறது, அவங்க உங்களை திடீர்னு இப்ப நம்ம ஒரு நாட்டுக்கு போயிட்டா நம்மள வீடியோஸ் யாரா பார்த்திருப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. நாங்க பண்ணோம், ஆனா நீங்களா அவ்வளவா? அது உண்மையிலே பெரிய விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ கார்த்திக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் செக் பண்றதுக்காக வெளில கொண்டுவான், வாங்க போய் பாப்போம். எனக்கு இங்க யாருக்கு ப்ரோ தெரியும். கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய பேசுவான், நான் உங்க வீடியோ கண்டிருக்கேன், எங்க கண்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு பேர் இங்க பாக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு மீட்டப் வச்சிருந்தேன், நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஜப்னா வாங்க அங்கே வாங்க, என்னால இங்கதான் வர முடியுது, இங்க ஜஸ்ட் நான் பீச்சுக்கு வரேன் பார்க்கலாம். நான் நினைச்சேன் ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு. ஆனா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா அந்த கூட்டமா நிறைய பேர் அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, பரவாயில்ல இவ்வளவு பேருக்கு நம்மள தெரியுது, இங்க ஒரு ரீச் இருக்கு அப்படின்னு. இந்த சோசியல் மீடியால அந்த அளவுக்கு ரீச்ன்றதை தாண்டி இந்த ஒரு இடத்துக்கு போறோம், அடுத்த ஒரு மக்களோட அவங்களோட கலாச்சாரம், பண்பாடுகள் இதெல்லாம் தாண்டி நமக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, நம்மளை ஏத்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு இன்ஃப்ளூயன்சரா, ஒரு டைரக்டரா, ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் பயங்கர ஹாப்பினஸ் தான். என்னன்னா யாருமே பேசுற ஒரு பர்சன் கூட ஓகே யூகேல இருந்து வந்திருக்காரு, ஓகே அதை தாண்டி தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காரு, ஓகே இவர் டைரக்ஷன் பண்றாரு, ஓகே இவர் கண்டென்ட் கிரியேட்டர், இல்ல இன்ஃப்ளூயன்சர்ப்பா அப்படின்றது இல்ல. ஆனா எப்படி இருக்கீங்க, நல்லா சொந்தக்கார மாதிரி பேசுறேன். எல்லாருமே பாக்குற ஒரு பர்சனும் ஏதோ பக்கத்து வீட்டு பசங்களை பார்த்தா பேசுவோம், தம்பி நல்லா இருக்கியாப்பா, அந்த ஒரு இது எல்லாத்தையுமே இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சேன் அதை ஒரு பர்சன்டையும். நிச்சயமா பேசிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அவங்களோட மெமரிஸை சிலருக்கு ஞாபகப்படுத்த வேண்டி வரும். சில பேர் பார்க்கலாம், இவரைக்கும் பார்த்துருக்கேன் இந்த கூலி படத்துல சொல்ற மாதிரி, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். சரி, அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது என்னன்னா,
இத கேட்போமா இல்ல இல்ல இத முடிச்சிட்டு நம்ம அதை கன்ஃபர்மேஷன்ல பண்றீங்க. ஐயோ அதெல்லாம் அப்படித்தான் இது குண்டக மடக்க பெருசா ப்ரொடியூசர் அது சொல்லுவாங்க. அண்ணா ஏன்னா இதெல்லாம் கேட்காதீங்கப்பா. சரி இது நான் முதல்ல போட்டோஸ் மெமரி பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மூமெண்ட் ஓகே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனது இல்ல, அதுக்கு பிறகு நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க இதை பார்த்து லேப்டாப்ல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல ஒரு ட்ரெண்டிங் இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மூவிலயோ இதுலயே வந்தவங்க வந்து இது நான் தான் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் வந்து வந்துட்டு இருந்துச்சு. சரி நம்மளும் ரொம்ப நாள் எதுவுமே போடல, நிறைய பேர் மறந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்போதைக்கு போட்ட விஷயம் தான் இது. வந்து நான் அந்த வீடியோ இருக்குது நான் தான். ஏன்னா இது செகண்ட் ரிலீஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த வீடியோ அந்த மொத்த எபிசோட மறுபடியும் செகண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க புதுசா. ஓகே நெக்ஸ்ட் டிஎஸ்பி இதெல்லாம் பயங்கர ஃபன். என்னன்னா நிறைய கான்செப்ட் நடக்கும் யூகேல. அந்த கான்செப்ட் என்ன கான்செப்டா இருந்தாலும் அதுல நம்ம இருப்போம் உள்ள, நம்ம எப்படி வந்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது கடைசியா முடிச்சுட்டு போகும்போது டிஎஸ்பியை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னா சரி ஓகே வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து பேசி முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ரேண்டமா ப்ரொமோஷனா முடிஞ்சு, பட் பர்சனலா பேச முடியல. சரி ஓகே வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி டிஎஸ்பி கூட போட்டோ எடுக்கிறீங்களா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போதைக்கு வேட்டி சட்டை கட்டியிருக்கேன். ஆமா ஆமா கட்டிட்டு அப்போதைக்கு உறிஞ்சு வேற விழுகிற மாதிரி இருந்து ஏற்றிக்கிட்டு நின்று இருந்தேன். வந்தவர் பார்த்துட்டு அந்த சோஃபா அப்படின்னு சொல்லி சோஃபால ஏறிட்டாரு. அண்ணா என்ன பண்றீங்க? இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட போட்டோ எடுத்தாரு. பயங்கர. ஆனா என்ன மேட்டர்னா அடுத்தடுத்து விஜயாண்டனி அடுத்த போட்டோ யாரு கான்செப்ட் சொன்னதான் ஓப்பன்ஹைமர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க சொன்னீங்க ஐயோ என் கையில கிடைக்கல என்னன்றா பாப்பனா அப்படின்னு. பரவாயில்ல இவ்வளவு தூரம் வாட்ச் பண்ணிருக்காங்க. அப்படித்தான் அதுதான் சொன்னேன். மெசேஜ் போட்டா அவன் பார்க்கல. பல வன்மங்களோட. சரி அந்த இதை எப்படி எடுத்தீங்க? அதுக்கப்புறமா வீடியோல சொல்லி இருக்கீங்களா? ஞாபகம் இல்ல. என்னது பேண்ட் இல்ல. ஆமா ஆமா அது முழு ஃபுட்டேஜாவே ரிலீஸ் பண்ணியிருந்தேன். நான் என்ன நினைச்சு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா இது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படியாதான் இருக்கும். ஏன்னா ஆனா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா வாய்ப்பே இல்லை. இங்க வந்து ரூல்ஸ்னா ரூல்ஸ். யூகேல வந்து ரூல்ஸை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா அவங்க ரூல்ஸ் 1% கூட மீறவே மாட்டானுங்க. ஸோ 300 டிக்கெட்னா 300 டிக்கெட் அவ்வளவுதான். நான் நினைச்சேன் எடுத்தே ஆகணும்டா. உள்ள பூந்து போர்டுலாம் எழுதி டைரக்ஷன் டீம்கிட்ட காமிச்சு அந்த டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பாக்குறேன். சரி கூப்பிடு அந்த போர்டை பிடிங்க வச்சுட்டு சொன்னாங்க. அந்த வாட்ச்மேன் எல்லாம் பிடிங்க வச்சுட்டு இதை பத்தி வேற சொன்ன கவலைப்படாதீங்க நான் வீடியோவே ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டதுதான் அந்த விஷயம். கடைசியில கிடைச்சி எல்லாரையும் பார்த்துட்டேன். நான் ஆட்டோகிராஃப் வாங்கி மாட்டிட்டேன். இது பயங்கர பண்ணுங்க. என்னன்னா அங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே ப்ரொமோஷனுக்கு நம்மளதான் கூப்பிடுவாங்களே. நிறைய விஷயங்கள்லாம் நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். டைரக்டா இறங்கி பண்ணிடுவேன். எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு தூரம் இனோவேட்டிவா பண்ணுவாங்க. ஏன்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட் கண்டி பண்ணது வந்து ஒரு சின்ன இதெல்லாம் கத்துக்கிறேன். நான் வந்து சரி கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நடுல போய் நின்று இருந்தேன். இப்ப வந்து எப்படி நான் உங்களுக்கு அடிக்கிறதுன்னு கத்துத்தர போறேன். சரி நீ வா. அந்த கூட்டத்திலே தனியா தெரியும்னா கூப்பிட்டு வச்சு ரேண்டமா தான் பண்ணிட்டு இருந்தான். கடைசியா இப்ப பாருங்க ஒரு பஞ்சு விட்டாங்க. அப்படியே ஒரு செகண்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆனா பயங்கர போல்டு அந்த லேடி. ஐயோ வெரி டேஞ்சர் அவங்க. இது ஸ்டார்டிங்ல இன்னைக்கு அவரு இவர் வேற லெவல் இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டைரக்ஷனுக்கு போயிருந்தேன். டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய இது மாதிரி நடந்து ஈவெண்ட் மாதிரி நடந்துச்சு. அதுல போய் அப்ளை பண்ணி நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் அதாவது இதெல்லாம் எழுதி கொடுக்கணும், ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்து ஓகே பண்ணும். உள்ள இன்டர்வியூ போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் கேட்டாங்க இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு, புது ஆளாக தான் தேவைப்பட்டுச்சு, ஃப்ரெஷ்ஷா. நம்ம அப்படி இல்லையே, அப்போதைக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குள்ள முடிச்சோன்னே இல்லை பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா வெளியில சோகத்தோட வந்தேன். பார்த்தவர் என்ன இவர் நீங்க சிரிச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கூட போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமா ஓகே நெக்ஸ்ட் இது பயங்கர பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த ரெக்கார்ட் பட் ஷோக்குள்ள டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு ஃப்ரண்ட்ல கிடைக்கும். அன்னைக்கு பார்த்து கிடைக்கவே இல்லை.
என்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் வெளியில இருக்கானுங்க, அவனுக்கு ரொம்ப ஈஸிலி ஆக்சஸ்ஃபுல்லா ராக்க பாத்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. அங்க போய் அப்பதைக்கு தான் ட்ரெண்டிங் வேற இது என்னன்னா கடவுளே அஜித், அப்பதைக்கு அது ட்ரெண்டிங்னா இங்க கத்திட்டு கடவுளே அஜித் எதுக்கே ராக்கு கிட்ட போயிட்டு அப்படின்னு கூப்பிட்டோட டக்குன்னு சடனா என்னை பார்த்து நடந்து வந்தாப்புல. அதெல்லாம் பயங்கரம், வேற லெவல். இவ்வளவு தூரத்துக்கு நம்ம தெரியாம உங்களோட ப்ரொடக்ஷன்ஸ். இது இந்த படம் தான் நான் சொன்னேன், சின்ன தமிழா அவங்க நாங்க எல்லாம் வந்து அங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் மூவி வந்து பண்ணோம், மரண வெறி. என்னது மரண வெறி என்ன சொல்ற? அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு அந்த பாசம் வந்து சரக்கு அதிகம். ஓஹோ அப்படி சொல்லுங்க தெளிவா. நான் வெளியில போய் படம் பேரே சொல்ல முடியல. கேட்டா மரண வெறி இல்ல இல்ல இது நல்ல டீசென்டான படம் அப்படின்னு. சோ அந்த படம் ஒரு 9 நாள்ல முடிச்சாங்க. அந்த படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். இதுவும் என்னன்னா இவங்க எல்லாம் வந்து பயங்கர ஒரு ஹியூமரான ஒரு பர்சன். நீங்க நேர்ல பேசும்போது நம்பவே மாட்டீங்க. எப்பவுமே இங்க ஒரு கான்சர்ட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் டைரக்டர் உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஒரு 100 பேர் உட்காந்து 100 பேர் கேள்வி கேட்பாங்க. பயங்கர இன்ட்ரோவர்ட்டா வந்துட்டு தயங்கி வச்சு செஞ்சுட்டாரு. ஒரு வந்து தயங்கலாம் இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கவா, அம்மா சாங் குத்துப்பாட்டு ஆடும், அம்மா சாங் குத்துப்பாட்டு ஆடும். அது மாதிரி பயங்கர பண்ணான ஆளு. அப்பதைக்கு தான் வந்து சரி ஓகே நான் மேலே ஏறி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாப்புல. அதே மாதிரி நீங்க வந்து ஷார்ட் வீடியோ இல்ல ரீல்ஸோ போடும்போது ஹைட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு போடுவீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப இந்த போட்டோ நான் இது வந்து என்னன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றதுக்காண்டி அங்க ஒரு லைப்ரரி போயிருந்தேன். அங்க ஃப்ரீயா இருக்குமா சரி சொல்லி போய் பண்ணலாம் போயிருக்கும்போது ரேண்டமா போயிட்டு இருந்தேன். ஒரு பர்சன் என்னை கிராஸ் பண்ணி, இது வரைக்கும் என்னை இப்படி ஒரு பர்சன் கிராஸ் பண்ணதே கிடையாது லைஃப்ல. போனோன்னா எனக்கு பயங்கர ஷாக்கிங், இவ்வளவு பெருசா யாரா கிராஸ் பண்ணி போறான்னு பார்த்தா ஜைஜாண்டிக் ஃபிகர். நான் கேட்டேன் போட்டோ, ஓகே ஓகே வாங்க. அப்பதான் நான் வந்து மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்பதான் தெரிஞ்சு என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அப்படியே குழந்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு சோல்டருக்கு தான் நான் இருக்கேன். ஓகே ஒரே ஒரு போட்டோங்க. அது ஒரு பண்ணான மொமெண்ட். ஏன் அப்படி பாப்பான்னு தெரியாது. பாப்பாரு ஏன்டா ஜீவன் அப்படிதான் பாக்குது. அங்கிட்டாவது வந்து நில்லு, ஏன் பக்கத்துல வந்து நிக்கிறேன், வேற உட்காந்து இருப்போமா. அடுத்தது வந்து உங்களோட கிராஜுவேஷன்ல வேட்டி சட்டையோட ஐடியாலஜி சொல்ல போனா எனக்கு வந்து என்னன்னா இன்ஜினியரிங் நான் முடிக்கும் போதே எனக்கு கிராஜுவேஷன்ல போய் வேட்டி சட்டையோட ஜாலியா போய் வாங்கிட்டு வரணும்னு ஆசை. ஆனா என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா நான் கொரோனா பேட்ச், என்னால அதை வாங்க முடியல. அப்போதைக்கு நான் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. அந்த டயத்துல ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போதைக்கு நான் முடிவு பண்ணிருந்தேன் அடுத்து ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணாலும் வேட்டி சட்டையோட தான் போறோம்னு. அங்கே கிடைக்கல. ஓகேவா, நான் வந்து அதுக்கப்புறம் போய் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே வாங்கி ரெடி பண்ணதுதான் அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட போய். அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட். ஏன்னா அது போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூசிஏ ஸ்டூடெண்ட் அங்கே ஆல்ரெடி இருப்பாங்கல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க 30 வருஷத்துக்கு, அவங்களாம் சொல்லுங்க எங்களை மட்டும் இந்த காலேஜ்ல விடல, உன்னைய மட்டும் இப்படி வேட்டி சட்டையோட விட்டாங்க. இல்ல நான் பேசி வாங்கிட்டேன் அப்படின்னு. அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் தான். ஆனா அது சூப்பர் ப்ரோ. இன்னும் நிறைய இருந்துச்சு, பட் ரொம்ப நேரம் போவேன். போனா போய்கிட்டே இருக்கேன். 800 போஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஓகே, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இருக்கிறதால, ஸோ சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படியும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆன ஒரு படம் இறக்குவீங்கன்றத காத்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர் திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டாரா தானே சொல்லிக்கிறதும், சமீபத்துல கூட ஒருத்தர் வைரல் ஆகிருந்தாரு. நீங்க எல்லா சைட்ல இருக்கீங்க தானே. ஸோ ஏன்னா இதை உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்க இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் இந்த ஷார்ட் வீடியோஸ் இதெல்லாம் போட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கீங்க. இது வந்து திடீர்னு ஒருத்தங்க நாங்கள் பூம் ஆகுறதும் அதுக்கு பிறகு அவங்களே டவுன் பண்றதும் உங்க பாயிண்ட்ல சின்ன இதை சொன்னா என்ன கண்டிப்பா அடிப்பாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சொல்றேன். எனக்கு வந்து இதுல அபிப்பிராயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பாசிட்டிவாகவும் ஃபேம் ஆகலாம், நெகட்டிவாகவும் ஃபேம் ஆகலாம். அது என்ன வேணாலும் வந்து ஆகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கீங்களே, டக்குன்னு இப்படி கோமா பேசுற மாதிரி இந்த மைக் ஹெல்த் யூஸ் பண்ணோம். இந்த இன்டர்வியூ பேசினாலே என்ன பேசுறாங்க, நம்ம பாசே அப்படி பேசுறோம். இல்ல பொதுவா சொல்றேன், அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் ஃபேம் தேடுறவங்க வந்து எக்கச்சக்கமா இருப்பாங்க இல்லையா. அதை மட்டுமே வச்சு வளர்றவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றது வந்து மிகப்பெரிய தப்பு. பண்றதே மக்கள் தான். அதுதான் இங்க மேட்ரு. இப்போ நீங்க யார சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும், நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்ப அவங்களை ஃபேம் பண்ணி விட்டதே இவங்க தான். கடைசியில வந்து அடிக்கிறது அது வேற விஷயம். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா
அம்பானி அவங்களோட கல்யாணம் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பெரிய பாடகி சம்திங், எனக்கு பேர் மறந்துருச்சு, அவங்களோட எல்லாம் வந்து கொலாபரேஷன் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து என்ன மேட்டர் அப்படின்னா அவங்க நெகட்டிவ் ஃபேம்ல பெரிய ஆளானவங்க. ஸோ ஒரு பொது தளத்துல வந்து லூசு மாதிரி ஆக்ட் பண்ணி மென்டல் மாதிரி கிட்டத்தட்ட ஆக்ட் பண்றவங்களை பெரிய ஆள் ஆக்கலாம் அப்படின்னா பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, ஸோ நம்மளும் அப்படி ஆகலாம், நம்மளுக்கு அந்த ஆக்சஸ்பிள் இருக்கு, நம்மளும் பைத்தியம் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய இதுல எதுக்காக இதை கேட்டீங்கன்னா யங் டேலண்டா நிறைய பேர் நிறைய ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சான்ஸே கிடைக்கிறதே இல்லை. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நம்மளும் பைத்தியம் மாதிரி பண்ணாதான் அந்த சான்ஸ் கிடைக்குமோ. ஏன்னா நீங்க நினைச்சு கற்பனை கூட பண்ண முடியாது. சென்னையில அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துல இருக்கட்டும், இல்ல அந்த வலசரவாக்கம் வடபழனி எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையிலையும் அவ்வளவு ஆக்டர், அவ்வளவு டேலண்டான டைரக்டர், அவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காது. இவனுங்க ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபேம் வச்சு எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கர ஃபேம் ஆகிருக்கும். யாருப்பா ஃபேம் பண்றது? இவங்க தான். மக்களுக்கு ஓகே என்டர்டைன்மெண்டா இருக்கா அப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்து இவங்களை எல்லாம் பெரிய ஆளாக்கி விட்டுறது. அப்புறம் கடைசியில வந்து அவங்கள பத்தியே குறையும் சொல்றது. ஓகே சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வந்து சரி நம்ம இது பண்ணிட்டோம், அடுத்ததா வந்து இப்போ படிச்சு முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க? சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டுங்க உண்மையை சொல்ல போனா. ஏன்னா மக்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இருந்து ஒரு சின்ன எஸ்கேப் வேணும். அதுல இருந்து தப்பு வச்சு, ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்களுக்கு ஒத்துரு பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு 3 மணி நேரம் சினிமால உட்காரமா ஒண்ணு என்னை ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த ரியல் உலகத்தை வந்து கொஞ்ச நேரம் மறக்க வை அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி எனக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டதே நான் சினிமால தான். நேர்ல ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததை விட நான் நிறைய சினிமா பார்த்தா கத்துக்கிட்டேன். வாழ்றதுல இருந்து, பேசுறதுல இருந்து, பழகுறதுல இருந்து, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்படி இருக்கும்போது சினிமா வந்து எனக்கு வேற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ். ஆனா வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு இன்னைக்கு நீங்க வந்து இப்போ லண்டன் போயிட்டு படிச்சுட்டு மறுபடியும் வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா? நெக்ஸ்ட் மூவி தான். ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ யூகேலையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் லேம்ப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சொல்லி நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு கம்பெனி மூலியமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா யூகேல இருக்கட்டும் நிறைய இடத்துல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி இப்போ மூவி ப்ரொடக்ஷனுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாசத்துலேயே கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், லான்ச் பண்ணிடுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ உங்க கனவு தான் என்ன? மிகப்பெரிய கனவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டைரக்ஷன் தாங்க, சினிமா தான். எனக்கு அதை தாண்டி நான் வெறும் பெருசா எதுவுமே யோசிச்சதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதான் கற்பனை உலகம், அந்த உலகத்துல பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் ரேசிங் போயிட்டாரு. சரி, இனி சூப்பர் ஸ்டார். இதுக்கு மேல இந்த ஸ்டார் தான் ஒரு ஸ்டார் சொல்ல போறீங்களா? அந்த ஸ்டார் வேணாம், வேற. நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நமக்கு என்னதான் ஒரு டைரக்டரா வரும்போது ஒரு ஐடியா இருக்கும், இவரை வச்சு படம் பண்ணணும், இல்லைன்னா இவங்க இந்த கதை வந்து இவருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்க ஐடியால இருந்தவங்க யாராச்சும்? என்னோடது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா சைஃபை தாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கேட்டகரி கிடையாது. என்ன கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்காக கதை ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கா என்னோட கற்பனை அதுக்கு ஒத்து போகாது. பட் அப்படி ரெடி பண்றதா பண்ணுவேன், அது வேற. பட் என்னோடது என்னன்னா ஸ்கிரிப்டுக்கு ஏத்த ஹீரோ. ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன் அப்படின்னா அந்ததுக்கேற்ற ஹீரோ யாரு, இதுக்கு யார் செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேக்சிமம் என்னோட திங்கிங் போகுமே தவிர வந்து இதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆமா, அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டு. சரி, ஓகே. நான் ஹீரோவா நடிச்சா இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு என்ன யாரும் எழுதி கொடுத்துருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது, எங்க வீட்டுல என்ன விழுத்துருவாங்க. இல்ல ஒரு வேலை இவங்களா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் ஹீரோவா நடிச்சா ஹீரோயின் எனக்கு அப்படி சொல்லுங்க. நான் உங்க பதிலுக்காக எத்தனை ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க காணோம். அப்படி எதுவும் இருக்கா? இல்ல அப்படிலாம். சரி, ஓகே. உங்ககிட்ட வந்து ஒரு வாரம் இருக்கு, 2 வாரம் வச்சிருக்கோம். அதுல நீ எது 2 சூஸ் பண்ண போற அப்படின்னா என்னது? 2 வாரம் நீங்க கொடுக்கல, அதையும் நானே கற்பனை பண்ணிக்கிறேன். வரமே கொடுக்காம வரம் எடுத்துக்க. சரி, 2 வாரம் வெயிட்டிங். ஒரு வாரம் வந்து எப்படியாவது ஹாலிவுட் போயிடணும். அதானப்பா சோ அது மிகப்பெரிய ஒரு
ஒரு ஆசை. 2வது வரம் 2வது வரத்துக்கு நான் எங்கடா போறேன்? பெருசா இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டது இல்லைங்க. அதனால எனக்கு தெரியல. யதார்த்தமா வாழ்வேன், அவ்வளவுதான். பெரிய இமேஜினேஷனோட அந்த மாதிரிலாம் கிடையாது. சரி, இப்ப ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க, இப்ப இன்னும் நிறைய நாடுகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு. அது என்னோட பயோ பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பயோ பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட கொடியா போட்டிருப்பேன். அது ஃபுல்லா ஆக்கணும், எல்லா நாட்டுலையும் போட்டுறணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. இதெல்லாம் தாண்டி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நீங்க வச்சிருக்கிறோம், உங்களுக்கு பர்சனலா என்னோட என்டர்டைன்மெண்டா பப்ஜி தான். இப்ப கொஞ்ச நாளா செஸ் விளையாண்டுட்டு இருக்கேன். ஆனா முன்னாடி வந்து பப்ஜி தான் என்னோட பெரிய. ஓகே, சரி. லைஃப்ல வந்து நான் ஒரு கட்டத்துல சோர்ந்து போகும்போது உங்களை மோட்டிவேட் பண்றவங்க என்னோட வீடியோ தான். உங்க வீடியோ? ஆமா ஆமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு தோன்றதெல்லாம் பேசி வச்சிருப்பேன். ஒரு டயத்துலயும் என்ன பேசுவேனே தெரியாது. வீடியோ ரீச் ஆகுது, ரீச் ஆகல, மக்கள் அதுல முக்காசி போட்டு எனக்காகவே நான் எனக்கு போட்டுக்கிட்டது. ஸோ மறுபடியும் ஒரு 2-3 மாசத்துக்கு பின்னாடி போயிடுவேன். போயிட்டு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பேன், அதுல ஒரு விஷயம் பேசி இருந்திருப்பேன். அதுவே எனக்கு பயங்கர மோட்டிவ். ஓகே மறுபடியும் வெளில போவோம் அப்படின்னு. ஆனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா, நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்லேயே வந்து ஒரு சிலரோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ்லாம் இருப்பேன், அவங்களோடலாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் பயங்கர பூஸ்டப்பா இருக்கும். நீங்க வந்து ரீசெண்டாக அந்த வீடியோ போட்டிருக்கும், ஓப்பன்ஹைமர் வீடியோ போட்டிருந்தது, அந்த படம் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை, தமிழ் இண்டஸ்ட்ரியோ இல்லைன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியோ பார்க்கும்போது உங்க ஐடியா ஒரு ஃபிலிம் மேக்கரா வந்து உங்க ஐடியா எப்படி இருந்துச்சு, என்ன நினைச்சீங்க? ஓகே, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இல்லை, பொதுவாகவே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தோணிட்டே இருக்கும். நிறைய இதுல வந்து மூவிஸ்லயும் சரி, இல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஃபெயிலியர் ஆகுற படமும் போல வந்துட்டு இருக்கு. பொதுவா சொல்றேன், நான் எதையும் சொல்லல. சரி, வேணாம், வளர்ந்து மாட்டிக்க. சோ அப்படிலாம் இல்லாம இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா ஹோம்ஒர்க் பண்ணி பெர்ஃபெக்டா அதை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேரை வேஸ்ட் பண்ண வேணாம். நிறைய பேரோட சீட்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலாம்ன்றது எனக்கு தோணும். அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்லாம் அப்படி வந்து ரேண்டமா படம் வந்திருக்காரு, ஃபெயிலியர் மூவி அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ரொம்ப ரேண்டமா சின்னதா இருக்கும். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் அதிகமா வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இது வசூல் அப்படின்ற ஒரு காரணமா இல்லைன்னு சொன்னா கதை தான் படத்தை கொண்டு போகும் அப்படின்னு? இல்ல, ஆடியன்ஸோட பல்ஸ். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாண்டம்ன்றது வேற, கதை சூப்பரா இருக்குன்றது வேற, ஆடியன்ஸ் பல்ஸ்ன்றது வேற. ஏன்னா ஒண்ணுமே ரேட்டிங் கம்மியா இருக்கும், சக்சஸ்ஃபுல் பாக்ஸ் ஆஃபீஸ், அது கலெக்ஷன்ன்றது வேற. இப்போ படத்துக்காகவும் படம் எடுக்கலாம், இதுக்காகவும் படம் எடுக்கலாம். இப்போ கமலஹாசன் படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லி, சாரி நம்ம கேஷுவலா பேசி வந்துருச்சு. அவங்களோட படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம், அந்த மாதிரி அந்த படம் வந்து இருக்கும். ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஒரு சில படம்லாம் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அன்பேசியம்லாம் சொன்னோம்னா எவனாவது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்ல அது இதாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம பல்ஸ்ன்றது வேற. ஆமா, அதே மாதிரி நீங்க தொட்டதால தான் நான் கேட்கிறேன். நானே நிறைய விஷயம் வளர்க்கிட்டு இருக்கேன். ஆமா, கூலி படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருந்தது, பாசிட்டிவும் வந்திருந்தது. ஆனா வசூல் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதால அந்த படம் ஓடுது அப்படின்ற ஒரு விதமே இருக்கு. ஆனா மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எதை பார்ப்பாங்க, உண்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த மக்களோட பல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு சினிமாவை கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஐடியாலஜில எதுவும் இருக்கா? புதுசா ஒன்று ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பேன் இண்டியா ஸ்டார்ஸ், அது வந்து புது விஷயம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையே நான் சொல்லுவேன், நான் 12வது படிக்கும் போது எடுத்த படமும் இப்போ உள்ள நான் எடுக்க போற படமும் ஒண்ணு கிடையாது. அப்போதைக்கு ஒண்ணுமே தெரியாம எடுத்திருப்பேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் நான் இதையும் பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மூவிஸ் எல்லாம் வந்திருக்கான்னு கேட்டா அவ்வளவா வந்தது கிடையாது முன்னாடி காலங்கள் எல்லாம். இப்பதான் கொஞ்சம் அதிகமா வருது இல்லையா? ஸோ இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்னும் போக போக இந்த மாதிரி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் மூவி எடுக்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா தான் போகும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேமிலில என்ன சொல்றாங்க? சரி, நீங்க சமாளிச்சு வந்துட்டீங்க. சரி, ஓகே. இன்னும் சில விஷயம் இருக்கு. அதாவது வந்து அவங்களோட வாய்ஸை வந்து நீங்க டப் பண்ணிருக்கீங்க. இப்போ லைன் கிங்ஸ் இருக்கலாம், இல்லை அர்ஜுன் தாஸ், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வில்லன் கேரக்டர் இல்லைன்னா ஒரு ஹீரோ கேரக்டர், ஓகே ஹீரோடானா அப்படின்னு இருக்கும்ல, கேரக்டர் வந்து உங்க அந்த வாய்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அவங்களோட வாய்ஸ்ல வரவே வராது. அது வேற விஷயம். அது இன்னும்
இன்னும் பேஸ் இருக்கும், அப்படியே பேசும்போதே வைப்ரேஷன் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. ஆனா இவங்க இந்த டைரக்டரோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னா, பேபி பயப்படாம வாமா, உனக்கு துளி கூட வலிக்காம இந்த ஒரே ஒரு புல்லட்டை மண்டையில இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அந்த டைலாக் வெறித்தரம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன், என்ன வாய்ஸ்ரா சாமியம். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சரி, இதையும் தாண்டி ஃபேமிலியில வந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க? பையன் வந்து படிக்க அனுப்புனாங்க பாரு, இதெல்லாம் பண்ணிட்டு தர்றாங்க. இதுல என்ன பெரிய மேட்டர்னு பாத்தீங்கன்னா, அம்மா ப்ரொஃபசர் எப்படி விட்டுருப்பாங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் டயத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பெருசா படிக்கிற ஆள்லாம் கிடையாது. சோ நான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபெயில் தான். அதுல என்ன தன்னடக்கம், ஃபெயில் தான். சோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் போதெல்லாம் அம்மா ப்ரொஃபஸரா இருப்பாங்க, ஸ்கூல் டீச்சர்ட்ட வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பெரிய டீச்சர். இப்போதைக்கு சொல்லுவா. இப்ப வந்து என்னன்னா, இப்போ நான் சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யாராவதெல்லாம் கேட்டாங்கன்னா, பையன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவா, நீ 2வது படிக்கும் போது போய் சொல்ல ஆரம்பிச்சு, இப்ப வரைக்கும் போய் சொல்லிட்டு இருக்கேன், நீ எப்பத்தான் படிச்சு பெரிய புரியும், என்ன இப்பெல்லாம் கேக்குறாங்க. சரி ஓகே அப்படின்றது. சோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ வரைக்கும். பெருசா சப்போர்ட்னா அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா சைட்ல இருந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க தானே, இப்ப நீங்க லண்டன்ல போயிட்டு இருக்க அவங்க இல்லை, இப்ப நம்ம ஊர்ல இப்ப காரைக்குடியில அந்த லைஃப்ல இருக்கிறவங்க, ஏன் பயப்படுறா இந்த இவ்வளவு வீடியோ போடுறவங்க பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்காங்களா பசங்களாம்? ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு அம்மையப்பன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா, நான் எங்கேயாவது மீட்டிங்ல இருப்பேன், இல்ல வந்து ப்ரொமோஷன் பேசிட்டு இருப்பேன், கிட்டத்தட்ட பெரிய டீலிங் மாதிரி தான் வைங்களேன், ஹைஃபையான ஒரு டீலிங் வந்து போய்கிட்டு இருக்கும். டக்குன்னு வீடியோ கால் பண்ணிடுவான். எனக்கு அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அதை கட் பண்ணி விட்டேன்னு வச்சுங்களேன், பயங்கரமா அப்படி ஃபோன் பண்ணி திட்டுவேன், எதுக்கு நீ ஃபோன் அடிக்கல. நான் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன்டா அப்படின்னா, என்ன மீட்டிங்கு, சரி சீக்கிரம் கால் பண்ணு, சரியா எனக்கு நிறைய வேலை இருக்கு, சரி ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்குலாம் வந்து விஜய் ஆண்டனியோட இன்டர்வியூ பக்கத்துல உட்காந்துருக்கேன். அப்போதைக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், விஜய் ஆண்டனியோட இருக்கேன், இருந்த வர்றேன் அவனோட. சரி நீ சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், பேசுறேன். சோ அவனுங்கெல்லாம் நார்மலா தான் பிஹேவ் பண்ணுவானுங்க எல்லாருமே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பாலசூரியன்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லாம் இருப்பாரு, அவெல்லாம் கேஷுவல் தான் ஊர்ல இருக்கவங்களாம். ஏன்னா என்னடா பண்ற, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஜி, நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருமே பேசிக்கா பார்ப்பாங்க, ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்கவே இருக்காது. சரி ஓகே, உங்க லிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு, எனக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. என்னோட லிமிட்டேஷன்ன்ற இது வந்து, என்னோட எல்லை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் போலாம்ன்ற. டிஃபரெண்டா இருக்குல்ல? இல்ல சேமா தான் இருக்கா? என்னங்க நான் எதிர்பார்த்தத அப்படியா? ஏன்னா நான் நிறைய பாலிடிக்ஸ் பேசுவேன் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம், நிறைய விஷயங்கள் நான் கவனிக்கிறது உண்டு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், ஏன்னா எங்க அம்மா பிரசிடென்டா இருந்தாங்க எங்க ஊர்ல. சோ அதுல இருந்தே நான் பாக்குற விஷயங்கள், பேசுற விஷயங்கள்லாம் வந்து பயங்கர இதாவே இருக்கும். ஏன்னா எங்க அம்மா அவ்வளோ இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு அப்பையில இருந்து, கிட்டத்தட்ட நான் 6th படிக்கும் போது, ஸோ மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், இது கரெக்ட் இது தப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்ற அனலைஸ் பண்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவது கொண்டு போய் கொடுக்கணும், யாரையும் பெருசா இது பண்ணாம பிளைண்டா நம்புவாங்கல்ல, அப்படிலாம் இல்லாம கரெக்டா அனலைஸ் பண்ணுன்ற. குறி வச்சு சொல்லல, நான் யாரையும் சொல்லல, நீங்களும் யாரையும் நினைக்க கூடாது, மக்கள் நீங்களும் நினைக்க கூடாது. சோ அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சரி ஓகே, அதே மாதிரி இப்ப அரசியல்வாதி அப்படின்றதால சரி ஓகே, இப்ப நம்ம தளபதியோட அரசியல் பிளஸ் அண்ட் மைனஸ் 2 இருக்கு. சோ இடை நடுவில் இருக்கிற ஒருத்தரா உங்க பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? புதுசா ஒரு பர்சன் வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம் இல்ல. வேணாம், அடி செம்மையா எனக்கு இதோட கட் பண்ணிக்கிறோம், இந்த விஷயத்தை கட் பண்ணி எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து. இல்ல இதுக்கு நான் ரகசியமா சொல்றேன், 2 பக்கத்தாலே அடிப்பாங்க. ஆமா, எங்கிட்ட அடிகளுக்கு முன்னே தெரியாது. வேற நெக்ஸ்ட் ஓகே சார், இப்ப அரசியல் அப்படின்னு சொன்னதால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்க எந்த கட்சியில போட்டி போடுங்க? மறுபடியும் அதாவது அறுவாலை கொடுத்து அங்கே வெட்டு வெட்டு வரதானே இருந்து சரி, தெரியாம கேட்டப்பா, மன்னிச்சுக்கிறீங்க, சாரி. சரி ஓகே, காரைக்குடிக்கு இங்க இருந்து நீங்க லண்டன் போயிட்டு காரைக்குடியில மிஸ் பண்ண விஷயம் என்ன? காரைக்குடியில மிஸ் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுங்க.
அதாவது வீட்டு சாப்பாடு இல்ல, ஏன்னா எங்க அப்பா சூப்பரா சமைப்பாங்க. இங்க யூகேல நானும் அப்பாவும் தான் இருக்கும், அவங்க சூப்பரா சமைப்பாங்க. நான் சொன்னது போன திரும்ப மறுபடியும் யூகே. ஆமா அப்படின்னு இல்ல, ஏன் இப்ப நான் வீட்டுக்கு போனா அம்மா சமைக்க மாட்டாங்களா? லண்டன் போன சமைக்க சொல்லுவாங்க. ஆமா சோ காரைக்குடி சாப்பாடு அது பயங்கரமா மிஸ் பண்றேன். போனோன்னு இப்ப போயில இன்னும் நாளைக்கு கழிச்சு கிளம்பிடுவேன். ஃபுல்லா வெளுத்து கட்டலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே. நம்மளே கிரஸ்ன்னு வாங்கல அந்த மாதிரி அதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் உள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் கருகிருச்சு. உண்மையை சொல்லுங்க. இல்ல இல்ல அப்படியெல்லாம் பெருசா யாரும். சரி ஓகே. ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர் ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஒன் சைடு எதுவுமே இல்லையா? நான் இப்படி பேசுனா எவன் பேசுவான்னு நினைக்கிறீங்க? அவங்களும் பார்க்கும்போது ஃப்ரெண்டு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அப்படியே எனக்கா இவரே ஃபீல் பண்றது சத்திய சோதனை. சரி ஓகே. லைஃப்ல ஃபைனலா இந்த நிகழ்ச்சி நெருங்கிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ்டா நீங்க கொடுத்தீங்கன்னா மக்களும் பார்த்துருவோம். ஓகே. ஸோ பேசிக்கா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க ஸ்ரீலங்கா வரேன். ஆனா வந்து இங்க உள்ள மக்களோட அன்பு வந்து அந்த இதே சொல்ல முடியாது. இப்ப என்ன ஒரு எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா வேற இதுல இருந்தாலும் நிறைய பேர் பேசுறது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஹாய் அப்படின்னு சொல்ல வருவாங்க, நம்மளும் ஹாய்னு சொல்ல அப்படியே போயிடுவாங்க. அப்படிலாம் இங்க கிடையவே கிடையாது. டைரக்டா வந்து பேசுறது, அந்த ஒருத்தவங்களாம் வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னது, இந்த மாதிரி பல பேர் வந்து ரொம்ப உரிமையாகவும் இதெல்லாம் பேசும்போது நான் அதனாலதான் இந்த வீடியோல கூட நான் போட்டிருப்பேன் ரெகனைஸ் மை பீப்புள் அப்படின்னு. ஸோ வந்து அவங்க எல்லாரும் யாரோ எனக்கு ரொம்ப கனெக்ட்ல உள்ளவங்க வந்து ஒரு அன்பை பரிமாறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது வந்து என்னால மறக்கவே முடியாது. இங்க வந்ததுல முதல் பயணமே மறக்க முடியாத பயணமா வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜப்னா போறேன். அங்க நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலி பண்ணிட்டு போலாம். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ சோ மச். இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சனி, திவாகர், சஞ்சய், சல்மான் ஆகியோருக்கு நன்றியை குறிப்பிட்டோம். மற்றும் ஒரு காஃபி வித் ப்ரோமோல இன்னும் ஒரு ஆளுமையோட சந்திக்கிற விடைபெறும். நன்றி, வணக்கம்.